நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3, குளிகை 9 மற்றும் 10:30, யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு, பரிகாரம் தையலம். திதி இன்று முழுவதும் ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று காலை 6:25 வரை சித்த யோகம், பின்பு மாலை 6:51 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:51 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று பிறருக்காக எவ்வித பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களால் முடியும் பட்சத்தில் ஒன்று செய்யுங்கள், இல்லையில் விட்டுவிடுங்கள். தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை திறமையுடன் சரி செய்வீர்கள். சுமாரான பணவரவு தான் கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பழக வேண்டும். வாகனத்தில் மிதவேகத்துடன் பின்பற்றுவது நல்லது. தேவையான பண உதவிகள் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் கண்டிப்பாக நீட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரும் இன்று நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. வாழ்க்கையும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று வீட்டு தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். போட்டி பந்தயங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும், சரி செய்து கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை மேஷ ராசினியர்கள் படபடப்பு கொள்வீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல மட்டும் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும் வரை. இன்று மாணவர்கள் பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். பாடங்களை படியுங்கள், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இறைவன் வழிபாட்டிலும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. சுமாரான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்க்கும் உதவிகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பிறருக்காக எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. கொடுத்த பாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தனவரவு சீராக இருக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கிருத்திகை. உங்கள் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். புதிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். யாரையும் தயவு செய்து குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சிறப்பாக இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கு நீங்க உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விட கொடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இடமாறி போவார்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சிறப்பாக இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தாராள பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை இன்று நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள். போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்கு அனுகூலமான சூழல் வெளிப்பட கொடுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாகவே இருக்கக்கூடும். இன்று வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றுங்க. நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். முக்கியமாக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கட்டுப்பாட்டுடன் உணவுகளை இன்று மட்டுமில்லை என்றுமே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு தனவரவு சீராக இருக்குங்க. வேண்டியவற்றை வாங்கிக் கொள்ள முடியும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மற்றவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள்.
காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் வேண்டுங்க. கல்வியில் சோதனையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றும். போட்டி பந்தயத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். தாராள பணவரவு இன்று கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்கக்கூடும். இன்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். பார்த்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். ரோகிணி. தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு சிந்தனை பலம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிறப்பாக செயல்பட்டு எதிலும் ஈடுபடுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. மிருக சிரிஷம். இன்று நல்லதொரு செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க பொன்னான நாளாக பயன்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். வேண்டாத வேலைகளிலும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று மிதுனம் ராசினியர்களுக்கு உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். முன்னர் செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. உறவினர் நண்பர் உங்களை பெருமைப்படுத்தக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபரிதமான வளர்ச்சி உண்டாக கொடுங்க. பண பரிவர்த்தனை நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு பதவி பெற அனுகூலம் உண்டாக கொடுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான பலனும் கிடைக்கக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் முன் யோசனையுடன் காரியம் ஈடுபட வேண்டும். யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முன்கூட்டியே எதையும் தீர்மானிக்க வேண்டும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை கண்டிப்பாக தெளிவாக எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த நாள் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. தைரியமும் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று நீங்கள் அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. பதவிகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். முன்னர் செய்த உதவிக்கு நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சியும் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. என்று உங்களுக்கு பணிகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். செல்வ சேர்க்கையை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதுங்க. புனர்பூசம். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையும். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள்.
இன்று நீங்க நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு பிரச்சனையில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கூடுதல் பண வரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தவிர்க்க முடியாத பண செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவால் தூக்கம் கொஞ்சம் குறையும். நல்லவர்கள் இன்று உங்களுக்கு நட்பாக கொடுங்க. வேண்டுமென்றே எதிலும் ஈடுபட வேண்டாம். யோசியுங்கள், சிந்தியுங்கள், என்ன செய்யலாம் என்று யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். சகோதரர்கள் மற்றும் உறவுகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. பெண்கள் தயவு செய்து வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். பெண்கள் மனம் கொணாமல் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து வெற்றி வாகையும் சூட முடியுங்க. அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும். என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பதற்கு இல்லத்திடம் கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். முயற்சி செய்யுங்கள். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் அடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். கெடுபடியான சூழ்நிலைவினாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கடத்திற்கு செல்லக்கூடுங்க. முன் யோசனையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. உறவுகளிடம் பேசும்பொழுது நிதானித்து பேச வேண்டும். என்று நீங்க எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது மிக நல்லது. பூசம். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். வீணான விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ஆயில்யம். மற்றவர் விவகாரத்தில் தலையிட வேண்டாம். பஞ்சாயத்துக்கள் ஒரு நல்ல முடிவை கொடுக்குங்க. உறவுகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உங்கள் உறவினர் உங்களிடம் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மனசுக்கு கூடுதல் நம்பிக்கை என்று ஏற்படக்கூடும். பொறுமையாக செயல்பட்டு எதிலையும் வெற்றி பெற முடியுங்க. திட்டமிட்டபடி இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். சுப செலவுகளை செய்து இன்று கண்டிப்பாக மனம் மகிழ்வீர்கள். இன்று செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும். குடும்பம் பற்றிய கவல்கள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. மனசுக்குள் பக்தியும் உண்டாக கொடுங்க. செயல்களில் பொறுமையும் திறமையும் கண்டிப்பாக நிறைந்து காணப்படக்கூடும். சமூகத்தில் கூடுதல் வரவேற்பை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு சிறப்பாக பூர்த்தியாகும். குடும்ப பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்க கொடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று எந்த ஒரு செயலையும் நீங்க யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் திடீர் தடைகளுக்கு பின்னர் ஏற்பட கொடுங்க. உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. நம்பிக்கையை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று குடும்ப பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்குங்க. திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் ரகசியங்களை இன்று பாதுகாத்துக் கொள்வீர்கள். செயல்களில் பொறுமையும் திறமையும் நிறைந்து காணப்படக்கூடும். விரும்பிய உணவுகளை ஒன்று மழுவீர்கள். இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்க. கடன் விவகாரங்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியும் இருக்கக்கூடும். திட்டமிட்ட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். சமூகத்தில் கூடுதல் வரவேற்பை பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொது விவகாரங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் தூக்கம் கொஞ்சம் கெடுங்க. சீக்கிரமாக உணவு எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள். அதிக நேரம் தொலைபேசி எதுவும் பார்த்து கொள்ள வேண்டாம். கன்னி ராசினியர்கள். என்ற மன கவலையாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. செயல்களில் பொறுமையும் திறமையும் கண்டிப்பாக நிறைந்து காணப்படக்கூடும். சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பொது விவகாரங்களில் கருத்துக்கள் மட்டும் சொல்வதை தவிர்த்து விட வேண்டும். யாரையும் இன்று நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நிறைவேறக்கூடிய அனைத்து விதமான சொல்லும் வெற்றியை கொடுக்கும். பணி சுமையை உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. முக்கிய தேவைகளுக்கு மட்டும் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். என்று தேவையான பண உதவிகளை சற்று தாமதமாகத்தான் கிடைக்க பெற்றுக்கொள்வீர்கள். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. கன்னி ராசினியருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க. எல்லோரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு இன்று மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டு சரியாக்குங்க. முடிவுகளில் மட்டும் தெளிவு இருக்கட்டும். என்று காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். காதலில் வெற்றி பெறுவதற்கு அமைதி காண வேண்டும். கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மாணவர்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக இருந்தாலும் சரியாகும். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று கவனமாக நீங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களிலும் கவனம் கொள்ள வேண்டாம். பொது வாழ்க்கையில் நீங்க யாருக்கும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். அஸ்தம். இன்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. தான தர்மத்தில் செலவுகளை அதிகப்படுத்துவீர்கள். சிரமம் எடுத்தால் வெற்றி நிச்சயம். பணி சுமை ஒரு பக்கம் கூடிவிடுங்க. முக்கிய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. எல்லோரிடத்திலும் இன்று அன்பு செலுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. சித்திரை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தியானம் தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை கூடிவிடும். தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்குங்க. சற்று தாமதமாக சில பணிகள் நடைபெறக்கூடும். உடைய யதார்த்த பேச்சுக்கு சிலர் மன வருத்தத்தை கொடுப்பார்கள். என்று நீங்க பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். குழப்பம் வேண்டாம். பொதுவான விஷயங்களில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க செல்வ செழிப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். சமூக நல பணிகளில் ஆர்வம் கொள்வீர்கள். இதனால் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி படியை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பண வரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க.
மாற்றங்கள் ஏற்படும் அளவில் எல்லாம் இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். வெகுநாள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். என்ற அடுத்த ஒரு விவகாரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். அடுத்தவரின் தராதரம் அறிந்து உதவிகள் செய்யக்கூடும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் ஒன்று கொஞ்சம் இழுத்து கொண்டிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடு பிடிக்கும். உங்களுடைய முயற்சி மட்டுமே இன்று வெற்றி வாகை சூடுங்க. மனசுக்குள் இருந்த கவலை கண்டிப்பாக நீங்கும். நிம்மதியும் பிறக்கும். பெண்கள் என்று உன்னதமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். இறை வழிபாட்டின் காரணமாக பண விரயம் மட்டும் செய்ய வேண்டாம். அதாவது பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்யாதீர்கள். மாந்திரியம் தாந்திரியம் போன்ற விஷயங்களில் தயவு செய்து செல்ல வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை துலாம் ராசிரியர்களுக்கு கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றியனை போடும், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக கரங்கீடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவருக்கு இந்த நாள் மகிழ்ச்சி ஊட்டும் வகையில் எல்லாம் நடக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பண பரிவர்த்தனை இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெகுநாள் வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். சமூக நலப்பணிகளில் ஆர்வம் கொள்வீர்கள். நிதானமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர கொடுங்க. சுவாதி. எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சுலபமாக முடியும் வேலை கொஞ்சம் இழுத்து கொண்டிருக்கும். இன்று கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விசாகம். இழுபறியாக இருந்த காரியம் வெற்றியை கொடுக்குங்க. சமூகத்தில் முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். சமூக நலப்பணிகளில் ஆர்வம் கொள்வீர்கள். வம்பு வழக்குகளில் கூட வெற்றி இருக்குங்க. விரும்பிய உணவுகளை ஒன்று மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. என்று தயவு செய்து ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். முக்கியமாக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்ற முக்கிய முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் நிதானத்தை பின்பற்றுவது அவசியம். தொழில் வியாபாரத்தில் இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பண வரவின் அளவு கொஞ்சம் குறையலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் விவகாரங்களில் கவனமாக கையாள வேண்டும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். பெண்கள் நகை இரவல் கொடுக்க வாங்கவோ தயவு செய்து வேண்டாம். என்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வந்து சேரும். செயல் திறமை ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உன்னதமான செயல்களில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். மனம் அமைதியில் என்று செல்ல கொடுங்க. வரவு ஓரளவு சீராக இருக்கக்கூடும். வெற்றி பெறுவதற்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சிற்றின்பு செலவுகள் என்று ஏற்படக்கூடும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், சிந்தியுங்கள், தெளிவான முடிவெடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று அற்புதம் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று அனைவரிடத்திலும் இன்று அன்பாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர கொடுங்க. சமூக நலப்பணிகளில் ஆர்வம் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த கவனம் கொள்வீர்கள்.
தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம், என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். என்று இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். செயல் திறமை என்று கூடிவிட கொடுங்க. உன்னதமான செயல்களில் என்று நீங்கள் ஈடுபடுவீர்கள். மன அமைதியும் இன்று ஏற்படக்கூடும். வலுக்கட்டாயமாக சில பணிகளை ஈடுபடுவீர்கள். என்று நீங்க யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. கேட்டை, சிரமங்களை சரிக்கட்டி விட முடியும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளும் கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று நீங்க நிதானத்தை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சமூக நல பணியில் ஆர்வம் கூடிவிடுங்க. தனுசு ராசினியர்கள், என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உங்கள் செயல்களில் எளிமையும் நிதானமும் நிறைந்து காணப்படக்கூடுங்க. தொழில் வளர்ச்சி பணி திட்டமிட்டபடி சிறப்பாக இருக்கக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகிவிடும். உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கட்டும். இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி கொடுக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்கள் பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. தான தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்கள், அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். அடுத்தவருக்கும் உதவியாக இன்று காணப்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். புதுவிதமான யோசனைகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளும் உண்டாக கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. வீட்டில் மகிழ்ச்சி கண்டிப்பாக கலைக்கட்டும். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு எளிமையும் நிதானமும் இருக்க கொடுங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபடுங்கள், அது வெற்றி கொடுக்கும். போராடம், நிலவே பணம் கண்டிப்பாக வசூலுங்கும். உறவினர் வகையில் இன்று வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். அனைவருக்கும் இன்று ஆதரவுடன் காணப்படுவீர்கள். எதிலும் முழுமையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். செயல்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். எளிமையும் நிதானமும் உங்களை சிறப்பான முறையில் வழிநடத்தும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உத்திராடம், இன்று பண நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம். என்று முக்கியமாக காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. மகரம் ராசினியர்கள், இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றியும் பெற முடியும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. நிலவை பணி எளிமையாக நிறைவேறிவிடக்கூடும். உபரி பண வருமானத்தில் சிறிய அளவில் சேமிப்பீர்கள். தான தர்மத்திற்கு செலவுகளை மேற்கொள்வீர்கள். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் உருவாக கொடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து காணப்படக்கூடும். நிலவில் இருந்த பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருப்பவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்கள் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். உங்கள் செயல்திறனில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எளிமையும் நிதானமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிறைவான காரியம் அற்புதமாக நிறைவேறிவிடக் கொடுங்க. உன்னதமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மற்றொரு விஷயத்தில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்குங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காதல் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன பதட்டம் கொள்ளாதீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் மற்றொரு விஷயத்தில் தலையிடும் பொழுது கவனமாக தலையிடுங்கள். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும்.
எதிலும் யோசித்து செயல்படுத்துவது சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சுகமான நித்திரை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தான தர்மம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. உபரி பண வருமானத்தில் சிறிய அளவில் சேமிப்பீர்கள். பணி சுமை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எளிமையும் நிதானமும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உறவினருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி கண்டிப்பாக களை கட்டும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். என்று பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். செயல் திறமை அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். என்று வெகு நாள் வாங்கிய பொருளை கண்டிப்பாக விரும்பிய பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். சுலபமாக முடியும் என்ற காரியம் கொஞ்சம் இழுத்து கொண்டுதான் முடியும். அதற்காக நீங்க மனக்கவலைப்பட வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். செயல்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்களின் யதார்த்த பேச்சு மட்டும் சிலருக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து பொது விவகாரங்களை கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடும். செயல்களில் பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். கும்பராசினியர்கள் பண வரவை இன்று அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் மேற்கொள்வீர்கள். தயவு செய்து அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக சுருபிடிக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கட்டும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தேவையானவற்றை செய்து என்ற மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க எடுத்து உரைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று பெண்கள் அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய இனிய கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். பெண்கள் இன்று தான தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும், என்னவென்று யோசிக்க வேண்டும். குடும்பத்தாரிடம் கலந்து பேச வேண்டும். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக காணப்படுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். கல்வித்துறையில் ஜெயிக்க முடியும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. கண்டிப்பாக அரசாங்க வேலை வாங்கிக் கொள்ளலாம். என்று முக்கியமான பணியை நீக்கி மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கலைக்கட்டும். காரியங்கள் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று நீங்க எதிர்பார்ப்புகள் ஓரளவை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். போராட்டாத்தி. எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல மனசு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களின் நட்பு ஏற்படக்கூடும்.
ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மீனும் ராசினியர்கள் இன்று மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சமூக நல பணிகளில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். பொதுநல காரியங்களை கவனமாக கையாள வேண்டும். யாருக்கும் கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருங்கள். யாருக்கும் இன்று நீங்க எந்த ஒரு வகையிலும் உதவிகள் கூட செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது மட்டுமே சிறப்பு. முக்கிய தேவைகளுக்கு மட்டும் பணம் செலவு ஏற்பட கொடுங்க. உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். என்ன ஒன்று முன்கோபம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். எல்லாம் இறைவன் அருளால் அற்புதமாக நடக்குங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். இன்று கூடுமான வரை ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அதேபோல் வாகனத்தில் செல்லும் பொழுதும் பொறுமையாக சென்று வர வேண்டும். முயற்சி பண்ணுங்கள். சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் வெளிப்பட கொடுங்க. சின்ன சின்ன இழுபறியான சூழலுக்கு பிறகு கண்டிப்பாக எல்லாம் கை கொடுக்குங்க. காதல் போன்ற விவகாரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். வெற்றி நோக்கித்தான் செல்லும். காதலை பொறுத்தவரை நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். என்று பெண்கள் காலையில் சமைக்கும் பொழுது என்ன சமையல் செய்ய வேண்டும் என்ற குழப்பம் இருக்கும். பெண்கள் உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். கல்வியில் முழு அக்கறை கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராக இருப்பது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் உங்களுக்கான வெற்றி நிச்சயம். தயவு செய்து குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள், அது வெற்றி கொடுக்கும். உத்திரட்டாத்தி. மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து கொள்ளாதீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மன நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக எதையும் செய்ய பார்ப்பீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடனும் செயல்படுவீர்கள். ரேவதி. முக்கியமாக குழப்பமடையாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நினைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்திற்கு தேவையானவற்றை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று நடக்கட்டும். எல்லாம் நல்லவையாக நடக்கும். அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மீண்டும் ஒருவரை இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருப்பது சிறப்பு. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.